சொன்னார் இல்லையா, உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம் கள்ள புலன் ஐந்தும் காளா மணி விளக்கு பிரிச்சு படிச்சு பாருங்க, நிலம் நகர்ந்துரும். கோவில் என்பது உள்ளம், உடம்பு கோவில் கிடையாது. ஆலயம் கோவில் வேறு, ஆலயம் வேறு. நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் பிரிச்சு படிச்சா தெரியும். ஒரு மண்ணை பிடிச்சு பிள்ளையாருன்னு ஒரு மரத்துக்கு கீழே வச்சுட்டா அது கோவில். மனசு அப்படி வைனா, ஆனா அப்படி இல்ல. உடம்பு ஆலயம், ஆகம விதிகளுக்கு உட்பட்டது. அது ஒரு கட்டடம். அந்த கட்டடத்திற்கு என்று ஒரு முறைமை உண்டு. அந்த முறைமையால் அந்த கட்டடம் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் வாய் தான் கோபுர வாசல். வாய் என்பது 9 வாய். 9 வாயை நீ சரியா வச்சுக்கிட்டனா அந்த கோபுரம் மிகச் சிறப்பாக இருக்கும். அந்த கோவில் ஒருபோதும் சாயாது, அந்த ஆலயம் ஒருபோதும் சாயாது என்று சொல்லுகிறான் திருமூலன். நான் இப்படித்தான் வார்த்தைகளை எடுக்கிறேன். அப்படி வார்த்தைகளை எடுக்கின்ற பொழுது நான் மிக ரொம்ப தெளிவாகவே சொல்லுகிறேன், நான் வாசித்த நூல்களில் தேன் கூடாக எனக்கு அள்ளி அள்ளி நல்ல கருத்துக்களை தருகின்ற ஒரு நூல் பைபிள்.